அவர் கையில நான் எல்லாம் பேசிட்டு அப்பால உங்களை கூப்பிடுறேன். நீங்க இருந்தா நல்லா இருக்காது. அவர் கையில பேசிட்டு நான் உங்களை கூப்பிடுறேன். உள்ள போயிருங்க. சார் எல்லாம் பேசிட்டேன். நானு இன்னும் 7 தான் கொடுப்பேன், அதுக்கு மேல நவர மாட்டேன்றாரு. நான் 8ன்னு சொன்னேனையா. நீங்க 8 நீங்க, நான் 10லயே நின்று பார்த்தேன். 7 விட்டு நவர மாட்டேன்றாரு. இந்த முறை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் எத்தனையோ கான்ட்ராக்ட் லைசன்ஸ் டெண்டருங்கெல்லாம் இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கினா வந்தா போகுது. சரி, நான் அவர் கையில பேசி எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கணும். உங்களை கூப்பிடுறேன். நீங்க போய் அப்படி வாசல்ல இருங்க, வேடிக்கை பார்த்துக்கிறேன். கூப்பிடுறேன் நான். போ. இங்க இருக்குதா? ஆமா, இதுல 10,000 rupees இருக்குது இல்ல? ஆமா, 10 இருக்குது இல்ல? நான் கொடுத்துடுறேன். கொடுத்துட்டு உங்களை கூப்பிடுறேன். சரி. கொடுக்கும்போது நீங்க இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது. ஏன்னா கொடுக்கும்போது நீங்க இருந்தீங்கன்னா வாங்குறதுக்கு அவருக்கு ஒரு மாதிரியா இருக்கும், பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், நடுவுல எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அத்தொட்டு நீங்க உள்ள இருங்க, முடிச்சுட்டு நான் கூப்பிடுறேன். இந்த டெய்லர் கையில எனக்கு பாக்கெட்டை கொஞ்சம் பெருசா வைடா, பெருசா வைடான்னா கேட்கிறானா அவன். சார் 7 இருக்குது. எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஆனா கொடுக்கலன்னா உங்க மனசு கேட்காது. எனக்கு ஒன்றும் தேவையில்லைங்க. நமக்கு தேவையில்லைங்க. நமக்கு எதுக்கு? நமக்கு தேவையில்லைங்க. நமக்கு எதுக்கு? இப்போ நான் அவர் கையில் கூப்பிட்டுறேன், பேசிடுறேன், கொடுத்தாச்சுன்னு. நீங்க அது வரல வாசல்ல போய் இருங்க. ஏன்னா சொல்லும் போது நீங்க இருந்தீங்கன்னா கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், பார்க்கறதுக்கு அவருக்கு ஒரு மாதிரியா இருக்கும், நடுவுல எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். கொஞ்சம் வாசல்ல இருக்கு, கூப்பிட்டுறேன். சார் என்ன பீதாம்பரம், எல்லாம் முடிச்சிட்டியா? என்ன சார் இது? அந்த மனுஷனோட பேஜாரா போச்சு. கையில கொண்டு போய் 10 வைக்கிறேன், 12 இல்லை நான் தொட மாட்டேன். மை காட், என்ன பண்றது? அப்பால என்ன நம்ம கையில இருந்ததெல்லாம் போட்டு கொடுத்து ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி. வெரி குட், வெரி குட். எனக்கு ஒன்றும் தேவையில்லை. நான் கொடுக்கலன்னா உங்க மனசு கேட்காது. தேவையில்லைங்க. நமக்கு எதுக்கு? தேவையில்லைங்க. நான் இப்ப அவரை கூப்பிட்டுறேன். நீங்க ஒண்ணு இதை பத்தி கண்டுக்காதீங்க. இல்ல, உங்களுக்கு என் பெரிய மனுஷன் இந்த அசிங்கம் எல்லாம் உங்களுக்கு. சார் பீதாம்பரம், நீங்க பேப்பர் படிச்சீங்களா? என்னடா பேப்பர்ல? ஒரு மினிஸ்டர் பேர்ல லஞ்ச புகார், அதை இன்வெஸ்டிகேட் பண்ண போறாங்களா? ஒரு மினிஸ்டருக்கே இந்த கதினா சாதாரண கவர்மெண்ட் ஆபீஸ்ல எந்த மொழிக்கு மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதுதான். ஆமா, நீங்க ஏன் சார் முழிக்கிறீங்க? என்னடா உடம்பு? உனக்கு உடம்பு சரியில்லை. அப்பா உடம்பு ஒண்ணும் இல்லப்பா. என்ன உடம்பு இல்லை? நார்தான்னு பேத்துறதும், லஞ்சம் ஒழியணும், அதர்மம் ஒழியணும் பேத்துறதும், இதெல்லாம் என்ன? வாட் இஸ் ஆல் திஸ் நான்சென்ஸ்? புருஷோத்தமன், இவருக்கு ஒரு வாரமாவே உடம்பு சரியில்லை. அன்னைக்கு இந்த வக்கீல் வீட்டுல இடையும் மின்னல் மாதிரி பாருங்க. அப்போது என்ன இப்படித்தான் பிக்கோலியா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். கவலைப்படாதீங்க, எனக்கு ஒரு சைக்காட்ரிஸ்ட் தெரியும். அவர்கிட்ட காமிச்சீங்கன்னா the boy will become all right. நாளைக்கு நான் அவர்கிட்ட கட்டாயம் அழைச்சிட்டு போறேன். அப்ப நான் வரட்டுங்களா? தேங்க்யூ. வரேன் ப்ளீஸ். கிருஷ்ணா, உன்னை பைத்தியம் என்று கூறுகிறார் போல இருக்கிறது. உன் பைத்தியம் தெரிய வைத்தியம் வேறு செய்ய போகிறார்களா? ஏன் மாதவா பேசாமல் இருக்கிற? உன்னுடன் பேசி பேசிதான் அந்த பட்டத்தை பெற்றேன். கிருஷ்ணா, இங்கு நடந்தவற்றை எல்லாம் கவனித்தாயா? எதை சொல்லுகிறாய்? லஞ்சத்தையும் மற்ற அவர்களை மழிக்க பிறந்த பத்ராஜலா, உன் ஸ்வீகார தந்தை லஞ்சம் கொடுத்தே தன் காரியத்தை சாதிக்கும் லாவகத்தை கண்டாயா? அவர்களுடைய பேச்சிலிருந்து என்னால் யூகித்துக் கொள்ள முடிகிறது. சற்று முன்பாக வந்திருந்தால் கண்ணார கண்டிருக்கலாம். ஆஹா, அந்த ராஜரத்னத்தின் ராஜதந்திரமும் புருஷோத்தமனின் உத்தமமான குணமும் பீதாம்பரத்தின் லீலா வினோதங்களையும் எப்படி வர்ணிப்பேன் கிருஷ்ணா? நாரதா, உன் பரிகாசம் போதும். நான் அவதாரம் எடுத்து லஞ்சத்தை ஒழிப்பதற்காக முதலில் ஸ்ரீகார தந்தையின் அக்கிரமங்களை அடக்குகிறேன். கிருஷ்ணா, அவசரத்தில் ஏதாவது செய்துவிட்டு கடைசியில் நாரதன் கலக்காரன் என்று என் மீது பையை போட்டு விடாதே. நாரதா, என்னை என்னதான் செய்ய சொல்லுகிறாய்? நான் நரனாக தோன்றி
சாதிக்க முடியாத காரியம் இருக்கிறதா என்று கேட்டு அவதரித்த பத்ராஜலா, நரனாக இருந்தே நரர்களை திருத்துவாயாக. ஆம் நாரதா. சார் கிருஷ்ணா, உன்னை பைத்தியம் என்றே முடிவு கட்டி விட்டார்கள். இதிலிருந்து நீ தப்ப வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அதுதான் குருட்சேத்திரத்தில் நீ யுதிஷ்டருக்கு சொல்லிக் கொடுத்த வழி. துரோணரை மாய்க்க இறந்தான் அஸ்வத்தாமா என்ற யானை என்று கூறி துரோணரையே மாய்த்தது போல் நாரதனிடம் பேசின நாடகத்தில் என்று கூறிவிடு. சரி நாரதா. பாத்தீங்களா சார்? டேய் கிருஷ்ணா, என்ன இதெல்லாம்? ஒன்றும் இல்லைப்பா, ட்ராமா ஆக்ட் பண்ணிட்டேன். நாரதகிட்ட டயலாக் பேசி பார்த்தேன். நான் தான் கிருஷ்ணன். ஆஹா, நாடகமா? நீ கிருஷ்ண வேஷம் கட்டுறியா? சோகாரகம். அந்த காலத்துல நான் எத்தனை தபா கிருஷ்ண வேஷம் போட்டுக்கிறேன் தெரியுமா? அதுவும் இந்த பாலகிருஷ்ண வேஷம் போட்டு அந்த வெண்ணை திருடுற சீன்ல திருடுவேன் 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 திருடுகிட்டே இருப்பேன். ஆடியன்ஸ் எல்லாம் ஒன்ஸ் மோர்னு வாங்க. திருடுறதுக்கு தான் வெண்ணை இருக்காது. உனக்கு கிருஷ்ண வேஷம் நான் கத்துறேன். உனக்கு கற்றுக்கோள் கிருஷ்ணா. போதும் நாரதா. ஓ, நான் நாரதனா? நீ கிருஷ்ணன், நான் நாரதனா? அதுவும் செய்வேன். நாரத வேஷம் கட்டிக்கின்னு வந்து 4.5 கட்டையில பாட்டு எடுத்து விட்டேன்னா அசல் நாரதவை பார்த்தால் ஆடி போய் தான் நிக்கணும். பார்த்தாயா நாரதா? பார்த்தேன். நாராயணா நாராயண நாராயண. நாரதர் ரோல்ல இதான் அட்வான்டேஜ். டைலாக் தெரியலையா? நாராயண நாராயண. அவ்வளவுதான். 2 தடவை அப்படி சொன்னோம்னா பிராம்டர் நாராயணன் டைலாக் எடுத்து கொடுப்பான். சமாளிச்சுக்கின்னு போய்கினே இருக்கலாம். நாராயண நாராயண. உனக்கு டைலாக் தெரியாதா நாரதா? தெரியும் நாராயணா. ஆனால் புராண நாடகத்தில் டயலாக் என்ற ஆங்கில வார்த்தையை பயன்படுத்துகிறாயே நாராயணா. ஜனங்க முதல்ல விசில் அடிப்பாங்க நாராயணா, அப்புறம் கல்லால் அடிப்பாங்க நாராயணா. என்ன சார் இது? புராண நாடகத்துல போய் இங்கிலீஷ் எல்லாம் பேசிக்கின்னு. பீடம், இல்லையா? ஒரே வீட்டுல 2 பைத்தியங்க. ஏன் சார்? வாய முடியா? உங்களுக்கு எதிராக ஆயிடுச்சா? வாய முடியா? கிருஷ்ணன் காலேஜ் விஷயமா நாளைக்கு தான் அட்மிஷன் விஷயம் போய் பார்க்கணும். ஆமா சார். நீங்க எதுக்காக போனா? அப்ளிகேஷன் போட்டாச்சு. அப்ளிகேஷன் போட்டு சீட் வாங்குற காலம் எல்லாம் மலையேறி போச்சு. இப்போ ஒரு பையனுக்கு காலேஜில் அட்மிஷன் கிடைக்கணும்னா அவன் அப்பனுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கணும். அப்பாவுக்கு இருக்கிற அந்தஸ்துக்கு அவர் சுண்டு வரல அசைச்சாருன்னா பிரின்சிபால் அப்படியே பரதநாட்டியம் ஆடுவாரு. என் மார்க்கை பார்த்து அட்மிஷன் கொடுத்தா நான் சீட் எடுத்துக்கிறேன். எல்லாம் எனக்கு வேண்டியதில்லை. கிருஷ்ணா, சற்று பொறுத்திருந்து என்னதான் நடக்கிறது என்று பார்ப்போமே. சரி நாரதா, உன் இஷ்டம். மறுபடியும் நாடகம்டா? அது வசனை வர்றீங்களா? சரி வாங்க நாரதரே. பஜனை பிரிய பத்ராஜலனே நாராயணா, முக்கண்ணை திறந்து மன்மதனை எரித்தவனே நாராயணா. என்னது? உன்னை பற்றி அவர்கள் தெரிந்து கொண்டது அவ்வளவுதான் கிருஷ்ணா. மார்க்கண்டேயன் டிராமா டைலாக் எடுத்து இங்க விட்ட நிறைய நாடகம் ஆக்ட் பண்ண அப்படிதான் குழப்பம் வந்துருது. பீதாபுரம், டயத்தை வேஸ்ட் பண்ணாதியா. வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில சீக்கிரமா வந்து. சத்தா சார். கிருஷ்ணா, நீ கல்லூரியில் இடம் பிடித்து வெற்றி பெறுவாயாக. நான் வருகிறேன். நாராயண நாராயண. சென்று வா நாரதா. வருகிறேன் நாராயணா நாராயண.